முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றி முடித்தோடனே அதில் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணி, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா வதக்கிட்டு அது வதங்கிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு இது துருவி போட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா இதுவானே கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டேன். பூண்டு நசுக்கி போட்டோடனே 2 தக்காளி கையிலே பிழிஞ்சு நல்லா அந்த குக்கரில் போட்டு பொன்னிறமாக வதக்கினேன். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலே வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணி அந்த மசாலா அந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்குலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். எவ்வளோனா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த காய்க்கு அப்புறம் தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காய் 2 தக்காளி 1 ஸ்பூன் ஒற்றைக்கடலை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக போட்டு ஒரு விசில் வச்சோடனே முருங்கைக்காய்